பாருங்க என்ன சைஸ் பாருங்க பாப்போம் என்ன விலையில போகுது என்ன வேற ஜப்பான்ன்றது வேற முதல்ல பிரச்சனை பெரிய பிரச்சனை கடல்ல உள்ள நம்ம வந்து அதை எவ்வளோ வரும் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்றாங்க. அஞ்சு பாருங்க மக்கள் எவ்வளோ பெரிய வந்து முக்கியமாக அதோட சைஸை பாருங்க இந்த அளவு பெரிய சைஸ் சுற்றி காட்ட போகிறோம். 650 ரூபா அப்படி போகுது கிலோ. பார்க்க மீனெல்லாம் துடிச்சு கொண்டு 150 குடும்பம் இதை நம்பி தானே இருக்குது. குஞ்சு மீன்களை விட்டுட்டு அந்த ஒரு 4-5 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி மீன் பாடுகளும் வந்து வான்பாய்கின்ற பகுதி பெரிய வாய்க்கால் போகுது. சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இரணைமடு குளத்தில் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு குளத்தில் வந்து மீன்கள் வந்து சந்தைப்படுத்துகின்ற இடம். அதாவது தொழிலாளிகள் மீனை கொண்டு வந்து இங்கே கொடுக்குற அந்த பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். பார்ப்போம் என்ன விலையில் போகுது, என்னென்ன மீன்கள் இருக்குது, அப்படியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த குளத்தையும் இருக்கா அப்படி நாங்கள் வந்து குளம் வந்து சரியாக வந்து வற்றி தண்ணி உள்ளே போயிட்டு அப்போ அந்த குளத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் எங்களுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். எத்தனை ராள்ண்ணே? 4 ராள். எத்தனை கிலோ வருது? 4 ஒரு 5 கிலோட்ட வரும். எவ்வளோ 1 கிலோ? ஆமா அண்ணா உங்களோட ரால் ஒன்று வச்சிங்களா? பாருங்க என்ன சைஸ் பாருங்க. 4 மாதத்துலேருந்து 9.5 லட்சம் கிடந்து கிலோ 1000 கிலோ. இது 1100 ரூபா. மற்றது பெருசு வந்து 2100. உங்களா கையில கொண்டு வச்சிருக்கீங்க. இது ஒரு சைஸ்ல இருக்குது, இன்னொரு சைஸும் இருக்குது பாருங்க மக்களை காட்டுறேன் உங்களுக்கு. இது 2100 ரூபாயா? இந்த கால் வரைக்கும் இவ்வளவு நீளம் கால் என்ன? ஒரு கையில நீங்க பிடிச்சி விடுங்க. இதுல இருந்து இங்க வரைக்கும் இருக்குதா? அப்படி நீங்க தண்ணியை வச்சு அப்படியே காட்டுங்க. முள்ளு குத்துமா? அது அப்படி இஞ்சி பாருங்க மக்கள் எவ்வளவு பெரிய இந்த கால் மட்டும் இவ்வளவு நீளமா இருக்குன்னு பாருங்க. என்ன வாஸ் இப்படி கரையை கொண்டு போறீங்க? அங்க விற்க போறீங்க. ரைட்டா. அப்படியே நாங்கள் இதுக்குள்ள போவோம். இதுக்குள்ள போனோம்னா இதுக்குள்ளதான் வந்து இந்த மீனவர்கள் கொண்டு வந்து மீன்களை வந்து கொடுக்கப்படுகின்ற இடமாக இந்த இடம் வந்து காணப்படுகிறது. ஓகே, இங்கால வந்து பாருங்க பேக்ல வந்து ரால் வந்து வச்சிருக்காங்க. ராலோட சைஸை பாருங்க இந்த அளவு பெரிய சைஸா இருக்குன்னு சொல்லி ஒரு 4 ரால் இருந்தா காணும். ஒரு கறி வடிவா ஒரு கறி வந்து வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல பெரிய ராலா தான் இருக்குது. இங்கால வந்து பாருங்க மீன் வந்து போட்டு கொண்டு இருக்காங்க. துடிக்குது பாருங்க. கருப்பு கலர் ஒரிஜினல் ஜப்பான் மீன் என்று சொல்றது இதைத்தான். ஸ்லாப்பி என்றது அது வேற, ஜப்பான்ன்றது வேற. ஆனால் இந்த கருப்பு கலரில் உள்ள நம்ம வந்து அது ஜப்பான் தான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இரணைமடு குளத்தினுடைய ஜப்பானுக்குன்னு சொல்லி ஒரு தனிச்சுவை ஒன்று இருக்குது. அது சாப்பிட்டாக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. தொழிலாளர்கள் தாங்கள் பிடிச்ச மீனெல்லாம் கொண்டு வந்து இதில் வந்து நிற போட்டுட்டு அங்கே பதிகிறாங்க. கொப்பியில் பதிஞ்சிட்டு அதுக்குரிய காசை வந்து வேண்டிக் கொள்ளுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நன்னீர் மீன் பிடிக்கின்றது ஒரு சங்கம் ஒன்று இருக்குது. அந்த சங்கத்தினூடாகத்தான் இந்த மீனை வந்து அவர்கள் வந்து கொடுக்கணும். அதில் வந்து நிறுத்திட்டு தாங்க கொண்டு வர மீன்களை வந்து நிறுத்திட்டு, மீனாக இருந்தாலும் சரி இறாலாக இருந்தாலும் சரி நிறுத்திட்டு அதுக்கு ஒரு விலை ஒன்று தீர்மானிக்கப்பட்ட விலை ஒன்று இருக்குது. அந்த விலைக்கு வந்து அவர்கள் வந்து நிறுத்தி கொடுத்துட்டு சங்கத்திட்ட வந்து காசை வாங்கி கொண்டு போயினோம். பொதுமக்களுக்கும் ஒரே விலை தான், வியாபாரிகளுக்கும் ஒரே விலை தான். இங்கே வந்து மீன் வந்து 650 ரூபா அப்படி போகுது கிலோ. அதே மாதிரி இறால் வந்து 1200 ரூபாய்க்கும் இருக்குது, 2000 ரூபாய்க்கும் இருக்குது. இறாலோட சைஸை பொறுத்து விலைகள் வந்து மாறுபடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வந்து தெரிஞ்செடுத்து கொண்டிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து வியாபாரிகள்லாம் இப்போ தெரிஞ்செடுத்து கொண்டிருக்கிறாங்க. தெரிஞ்செடுத்து இப்போ ஐஸ் அடித்து திருப்பி அதை கொண்டு வெளி மாவட்டங்களில் வந்து ஒரு விலைக்கு வந்து அவையில் வந்து விற்பனை செய்வினோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொதுமக்கள் எல்லாம் அறிவினோம். அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த சாந்தபுரம் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களை நான் வந்து இங்கே தான் கொடுக்குறான் வந்து மீன் எடுப்பினேன் சொன்னால் இங்கே ஒன்று மலிவாக எடுக்கலாம். 650 ரூபா, வெளியில் வந்து 850-900 விற்பினோம். அவையில் ஓடி அடி விற்கிற செலவு அப்படி கூடத்தான் விற்பினோம். இங்கே வந்து எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் மலிவாக எடுத்து கொண்டு போயினோம். அது இந்த பக்கத்து கிராமம் அப்படின்னால அவையெல்லாம் கூடுதலாக வந்து எடுப்பினோம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 150 குடும்பங்களுக்கு மேலே இந்த மீன்பிடி தொழிலில் வந்து
அதான் இதுதான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அந்த பொதுமக்கள் எல்லாம் வந்துட்டு பாருங்க மீன் எடுத்துக்கொண்டிருக்கணும் வயல். அதாவது சாந்தபுரம், அந்த கிராமத்தினுடைய பேர் வந்து சாந்தபுரம். அந்த சாந்தபுரம் கிராமத்தை அண்டின அந்த பகுதியில் தான் இந்த மீன்பிடி தொழில் வந்து முக்கியமாக நடைபெற்று கொண்டிருக்குது. சில பேருக்கு இரநமடு குளத்தினுடைய வான் பாய்கின்ற பகுதி மட்டும்தான் தெரியும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் பிடிக்கின்ற பகுதி. இரநமடு குளத்தினுடைய ஒரு முக்கியமான மீன் பிடிக்கின்ற பகுதியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு குளத்தையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதாவது குளம் வந்து நல்லா வற்றி தண்ணி வந்து நல்லா உள்ளே போயிட்டு இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய இந்த இடங்கள்லாம் மாறி காலத்தில் நிற்கலாது, அந்தளவுக்கு வெள்ளம் போட்டு நிற்குமே. ஒரு பனை 2 பனை உயரத்தில் வெள்ளம் நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா வற்றிட்டு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இரநமடு குளத்தினுடைய ஜப்பான் வந்து நல்ல கொழுப்பாக இருக்கும், அதாவது நல்ல சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து கொஞ்சமாக விட்டால் போதும். இந்த மீன்களுக்கெல்லாம் வித்தியாசமான மீனாக கிடக்கு. இந்த மீனை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நிறைய செதில் இருக்குது, முள்ளு முள்ளாக இருக்குது உடம்புல. அதாவது இப்போ தான் தொழில் முடித்து வந்து கொண்டிருக்கணும் மீனவர்கள் வந்து ஒருத்தராக இப்போ தான் வந்து கொண்டிருக்கணும். எல்லோரும் வந்து ஒரே நேரத்துக்கு வர முடியாது. வந்து தங்களுடைய மீன்களை கொண்டு இதில் வந்து போட்டு நிறுத்திட்டு அந்த கொப்பியில் பாஞ்சிட்டு அதுக்குரிய காசுகளை வந்து வாங்கி கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஒருத்தரும் அதுக்கேற்ற மாதிரி சில பேருக்கு ஓரளவு மீன்பாடு ஓகே, சில பேருக்கு வந்து 3 கிலோ 4 கிலோ ஒன்றும் பிடிபடுது, சில பேருக்கு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரியும் பிடிபடுது. மாறி ஒவ்வொருத்தருடைய இதுக்கேற்ற மாதிரி மீன்கள் வந்து பிடிபட்டு கொண்டு இருக்குது. ஆனால் மீன்பாடு வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் மாதிரி இல்லையாம், இப்போ சரியான மீன்பாடு குறைவாக இருக்குதாம். அதே நேரத்தில் குஞ்சு மீன்களும் வந்து வளர்த்து விட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான குஞ்சு மீன்களும் வளர்த்து விட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குரிய வலைகளும் கட்டியிருக்கிறாங்க. குளத்து அண்மித்த ஒரு பகுதியில் அதுக்குரிய வலைகளும் வந்து கட்டியிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளி மாவட்டத்துக்கு வந்து மீன்கள் வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஸ் எல்லாம் அடித்து கொழும்புக்கு போகுது. ஐயா இது எங்கே கொண்டு போகுது? என்னமா செய்கிறீங்களா வியாபாரம்? அவருக்கு பார்க்க வைக்கணும். 5 வருஷமாக பிஸ்னஸ். 5 வருஷமாக ஐயா வந்து பிஸ்னஸ் செய்ய, அதாவது இங்கே இருந்து ஏற்றுமதி செய்ய முல்லைத்தீவு வெளியோ அந்த சைடில் கொண்டு வந்து வியாபாரம் செய்யுது. வியாபாரம் ada min aduh ya mata itu minus aduh yang teman ini peralatan ruk hari thank you அது என்ன தெரியும் ஐஸில் போட்டு உடனே கொண்டே அங்கே கொண்டே குடிப்பினம். இந்த மீன்களை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் மீன்கள்லாம் எடுக்கிறது வேல் கூடுதலாக. இதில் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மீன் பாருங்கள், ஒரிஜினல் ஜப்பான் மீன்னா இதில் தெரியுது. என்ன போகுது இப்போ நிலவரங்கள் எப்படி? மீன் பாடுகள் எல்லாம் என்ன மாதிரி போய் கொண்டு எப்படி என்ன மாதிரி நோமலா இருக்கு? மீன் நோமலா தான் இருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு போன வருஷத்தோட ஒப்படைக்கு மீன் சரியான குறைவு, சரியான குறைவா இருக்கு. காரணம் என்னன்னு சரியா விளங்குது. இந்த முறை தான் அப்படி இருக்குது. ஆனால் காற்று வளம் கூடத்த மற்ற தண்ணியும் இப்போ கூட்டிட்டேன். வளமையாத்துறம் இருக்கிற 14 அடி கிட்ட வர இப்போ 19 அடியிலே தண்ணி இருக்கு. அதனால வந்து மீன் சரியான குறைவு. போன வருஷத்தோட ஒப்படைக்கு இப்போ சரியான அது இயற்கை மாற்றினார். நாங்கள் கூடுதலாக நெட்டை போடுறாங்களோ அது தண்ணி கூடுதலாக வந்து சொன்னா மீனால கலங்கிக்கு மேலே பாதிப்பு ஒன்றுமே செய்யலாம். நெட்டை போட்டு மறைக்கிறோம். கூடுதலான 100% நெட்டை போட்டு மறைக்கிறோம். நெட்டுக்கு மேல தண்ணி கூடுதலா வந்துட்டோம் செய்யலாம். இப்ப டிப்பா புயல் மாதிரி வந்துட்டா கலிங்கால எல்லாம் பாய வலிக்கட்டும் மேல மூழ்கி அந்த நேரம் போக வேண்டிய மீனவெல்லாம் போயிட்டு குஞ்சு மீன்கள் கொஞ்சம் மீன் விட்டு கொண்டுதான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட 22 லட்சம் வந்து ஒரு வருஷத்துக்கு கூட வரும்.
விட்டாதான் வாழ்வாரத்துக்கு இல்லாட்டி சரியான கஷ்டம். ஓ, எத்தனை குடும்பம் இந்த வீட்டுல சாந்தபுரத்துல இருக்கிறாங்க? 150 குடும்பம் இதை நம்பித்தான் இருக்குது. ஆனா இதுல வந்து இப்ப 150 குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு 3 கிலோ 4 கிலோ வேணும்னா இந்த வாழ்வாரத்தை கொண்டு போய் சரியான கஷ்டம். சரியான கஷ்டமா இருக்குது. என்ன செய்யணும், இதை நின்று வந்து இப்படி இன்றைக்கு வர நாளைக்கு வரணும் இப்படி பார்த்து போய் கொண்டு தெரியாது. இப்ப என்ன ஒரு ஆளுக்கு நார்மலா குறைஞ்சது எத்தனை கிலோ மீன் ஒரு தொழிலாளிக்கு இப்ப தேவையில்லாம 3 கிலோ 4 கிலோ மீனுக்கு மேல வருது. பாத்தீங்கன்னா தெரியும், கொப்பி பாத்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ மீனுக்கு வருது. ஒரு 1000 1500 காசை வச்சுதான் ஓடிக்கொண்டு வைக்கணும். வலை கட்டணும். இப்ப 2 லட்சம் ரூபாய் வலை கட்டினோம்னா சின்ன 2 லட்சம் ரூபாய் வலை ஒரு நாள்லயே அழிஞ்சு போயிடும். சில நேரம் 5 நாள்லயே அழிஞ்சு போயிடும், 4 நாள் அழிஞ்சு. அந்த தும்பலை வச்சு முதல்ல பிரச்சனை, பெரிய பிரச்சனையா கடும் முதல்ல இந்த குளத்து முதலே கூட வெளியில இருந்து கொண்டு வந்து விடுற முதல்ல கூட அவங்கள இங்க கொண்டு வந்து வாங்க, இங்க விட நாள் கொண்டு வந்தாலும் அப்படி இறக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. வெளியில இருந்து கூடுதலான முதல்ல இங்க வெளியில வந்து இப்ப நாங்கள் இங்க வர மறைச்சு விட அவட்ட கடிதால கொண்ட கலைஞரை வச்சு இறக்கிட்டு போறாங்க. சரியான முதல்ல அதாவது இன்றைக்கு புதுசா 2 லட்சம் ரூபாய் வரைய கட்டி இறக்கிறவன்ட இல்லைன்னா அவ்வளவு முதலையும் முழுத்து அடிச்சு எல்லாம் நாசம் ஆகும். அதோட அவருக்கு தொழில் செய்யறது பெரிய கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், விரலோட அந்த பிளாஸ்டிக் விரலோட வந்து வலையை வந்து பிணைச்சி கட்டி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து குஞ்சு மீன்கள் வந்து வளர்க்குற பகுதியாக இருக்குது. குஞ்சு மீன்களை விட்டுட்டு அந்த கரையில் தண்ணியில் வந்து விட்டாங்கன்னு சொன்னால் அது இதுக்குள்ளே வந்து நீந்தி கொண்டிருக்கும். பிறகு வந்து அது கொஞ்சம் ஓரளவு வளர்ந்து ஓரளவு பெரிய சைஸாக வர விட்டு அது தூக்கி குளத்துக்குள்ளே போட்டுருவாங்க. இதுவும் வந்து மீன்களை வந்து பெருக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி தான். அதாவது வந்து மீன் வந்து இல்லாமல் போனால் ஒரு 150 குடும்பங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒன்று இருக்குது அதில். அதனால் வந்து இந்த மாதிரியான திட்டங்களையும் வந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், குளம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி போயிருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே தண்ணி வந்து எந்த அளவுக்கு உள்வாங்கி போயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். மாறி காலங்களில் வந்து இப்போ நான் நடக்கிற இந்த பகுதி எல்லாம் வந்து 1 பனை 2 பனை உயரத்துக்கு தண்ணி நிற்கக்கூடிய இடங்களாக தான் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இன்னொரு போட் ஒன்று கரைக்கு வந்துட்டு, அதாவது மீனை வந்து எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்துட்டு 3 மீனவர்கள் வந்து இதில் தொழிலுக்கு போயிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இவர்களுக்கு என்ன மீன் வந்து பிடிபட்டுருக்குன்றதை பார்ப்போம். அதாவது வந்து இறால் வந்து பிடிபட்டுருக்குதுங்க. நாங்கள் முதல் பார்த்த அந்த சைஸில் இறால் ஒரு 4-5 இறால் வந்து பிடிபட்டுருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், பெரிய இறாலும் சின்ன இறாலும் கலந்து பிடிபட்டுருக்குது. நல்ல பெரிய இறால் தான் பாருங்களேன். இவ்வளோ ஓகே தான். இவ்வளவும் ஒரு கறிக்கு வடிவாக காணும். ஒரு 4-5 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி வடிவாக காணும். நல்ல பெரிய இறால் தான் பாருங்கள். நல்ல சதை இருக்கும் இந்த இறாலில். நான் சாப்பிட்ருக்குறேன். நீங்கள் யாராவது சாப்பிட்டா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெட்டியில் மீன் வந்து பிடிபட்டுருக்குது. வயலுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவு மீன்பாடு ஓகே தான், பரவாயில்லை. மீனெல்லாம் துடிச்சு கொண்டு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி போட்டுக்குள்ளேயும் மீன் இருக்கு போல இடக்கு. அங்கால போய் பார்ப்போம் நாங்கள் ஒருக்கா, அதையும் பார்ப்போம். சில போட்டுகளில் 2 பேர் தொழிலுக்கு போவாங்க, சில போட்டுகளில் 3 பேர் தொழிலுக்கு போவாங்க. இதில் வந்து பாருங்க வித்தியாசமான கோல்டன் என்று சொல்லுவாங்க போல இந்த மீனை. அப்படி தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கும் பேர்கள் தெரியாது. அதே மாதிரி இஞ்சாலயம் வந்து மீன் இருக்கான்ட்டு பார்ப்போம். இஞ்சாலயம் மீன் கிடக்கு, ஒரு 4-5 மீன் கிடக்குது. ஓரளவு தொழில்பாடு பரவாயில்லை. எந்த அளவுக்கு குளம் வந்து தண்ணி வந்து வற்றி இருக்குன்னு பாருங்களேன். சுத்தமாக வற்றி போச்சு தண்ணி. மீன்பாடுகளும் வந்து முன்னளவுக்கு இல்லையா, சரியான குறைவாக தான் இருக்குதாம். முதலெல்லாம் நல்ல மீன்பாடாக இருக்குமா, இப்போ வந்து குறைவாக தான் இருக்குது. இப்போ இவ்வளோ 3 பேர் தொழிலுக்கு போவைகளை அவைகளுக்கு பிரித்து காசை பிரித்து எடுக்கல காணாதான். என்ன ஒரு ஆளுண்டா 2 சமாளிக்கலாம், ஒரு ஆள் 2 பேருண்டா பரவாயில்லை. 3 பேர் போவைகளை கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியான சூழலில் தான் தொழில்பாடுகள் போய் கொண்டிருக்குது. பாருங்கள், இந்த இடமெல்லாம் வந்து தண்ணி நிற்கக்கூடிய இடங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வற்றி போயிருக்குன்னு பாருங்கள் குளம். இதில் இருந்து அந்த வான்பாய்கின்ற பகுதி வந்து அங்கே தொங்கலில் தெரியுது பாருங்கள், ஒரு பண்டு மாதிரி தெரியுது பாருங்கள். அப்படியே அந்த பக்கத்தால் தான் வரும் வந்து குளம், அப்படியே நீள போருக்கு அப்படியே போகுது. அதால் தான் அந்த வான்பாய்கின்ற பகுதி வரும். ஓகே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக அப்படியே குளத்துக்குள்ளாலேயே வந்து பைக் ஓடி போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் போகின்ற பகுதியெல்லாம் தண்ணி வந்து நிற்கக்கூடிய பகுதி, அதாவது குளத்துக்கால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். குளத்துக்குள்ளேயே இந்த பக்கம் வந்து பாருங்கள், ஒரு காட்டு கரையை வந்து அண்டி ஒரு கோயில் ஒன்று இருக்குது, வைரவர் கோயில் ஒன்று தான் நினைக்கிறேன். அதில் பொங்கல் நடந்து கொண்டிருக்கு. இன்றைய நாள் வந்து பொங்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்கள்.
ஒரு சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தண்ணி வற்றி இருக்கிற நேரம் தான் கோயில் வந்து வெளியில் தெரியும். அந்த நேரம் வந்து பூசைகள் செய்வாங்க, பொங்குவாங்க. மற்ற நேரங்களில் தண்ணி கூட நிற்கிற நேரங்களில் அது மேவில் தான் நிற்கும். அந்த காடெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும். அதனால் இந்த பகுதியில் யாரும் நடமாட இல்லாது. நாங்கள் வந்து இன்றைய நாள் இதுக்குள்ளால் நடந்து இந்த குளத்துக்கால நாங்கள் பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இந்த சந்தர்ப்பங்கள் வந்து எப்போயுமே கிடைக்காது. என்னென்னு சொன்னால் இரநமடு குளம்ன்றது எவ்வளோ பெரிய குளம்னு நான் சொல்ல தேவை உங்களுக்கே தெரியும். அந்த குளத்துக்கால நாங்கள் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த இஞ்சால சைட்டில் காடுகள் இருக்குது. அந்த தொங்கலில் தான் அந்த பண்டு அந்த தெரியுது பாருங்கள். அந்த பண்டு அப்படியே தெரியுது பாருங்கள். அப்படியே நாங்கள் இதால் போனோம்னு சொன்னால் அப்படியே அந்த கலிங்கல் பகுதி வரும். அந்த கலிங்கல் பகுதியால் அப்படியே நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம். அப்படியே மேலே ஏறி போனோம்னு சொன்னால் கனகாம்பிகை குளம் கோயிலோடு தான் இது போய் ஜாயிண்ட் ஆகும். நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள். நீ அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த குளங்கள் வந்து தண்ணி எல்லாம் பற்றி இருக்கிற நேரங்களில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி நான் அப்படியே உங்களுக்கு சும்மா காட்டிக்கொண்டு போகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. பார்த்தாக்களுக்கு தேவைப்படாது, பார்க்காதாக்கள் பார்த்து கொண்டு வாங்க. இப்படி தான் இருக்கும், இந்த சுச்சுவேஷன்லாம் இருக்கும். பற்றி இருக்கும் பொழுது மற்ற நேரங்களில் இந்த பகுதியில் வர இயலாது. அந்தளவுக்கு தண்ணி ஆழமான பகுதிகள் இதெல்லாம். இப்போ பாருங்கள், இதான் அந்த வான் பாய்கின்ற அந்த பகுதி. இப்போ இதிலேருந்து பார்க்க உங்களுக்கு ஓரளவு விளங்கும் பாருங்கள். அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து மோட்டார் சைக்கிளில் ஓடி வந்திருக்கிறோம். அவ்வளவு நீளமான ஒரு குளம், பெரிய ஒரு குளம். இவ்வளோ நேரம் நாங்கள் பைக்லேயே வந்து ஓடி வந்திருக்கோம் பாருங்கள். அப்படி நாங்கள் கொஞ்சம் கிட்ட இறங்கி போய் உங்களுக்கு அதில் அந்த வான் பாய்கின்ற அந்த கதவு பகுதியை வந்து கிட்ட போய் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடங்களெல்லாம் வந்து பாருங்கள் அவ்வளோ பள்ளமாக இருக்குது. இதெல்லாம் தண்ணி நிற்கக்கூடிய இடங்கள். வான் பாய்கின்ற நேரம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவ்வளவு பிரமிப்பாக இருக்கும். அந்த இடங்களில் தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் அந்த வான் பாய்கின்ற அந்த கதவுகள். பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் என்ன. ஓகே, அப்படியே இங்கால பாருங்கள், இங்கால வந்து பெரிய வாய்க்கால் போகுது. இந்த வாய்க்கால் ஊடாத்தான் நீர் வந்து அப்படியே போய் கிளிநொச்சி குளம், மற்றது இங்கால வயல் பிரதேசங்களுக்கெல்லாம் போகுது. வயல் குளங்கள் இப்படி நிறைய இதுகளுக்கு இந்த வாய்க்காலோட தான் நீர் வந்து போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பாருங்கள், இங்கால வந்து இப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த பாதையால் கனகாம்பிகை அம்மன் கோயில், அந்த அம்மன் கோயிலுடைய முகப்புக்கு தான் இந்த பாதை போய் இப்படி ஏறுது பாருங்க. இந்த பாருங்க தெரியும், இந்த அம்மன் கோயிலுடைய வளைவு வந்து தெரியுது பாருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த குளத்தோட அமைப்புகள். ஓரளவு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.